ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஸ்பீட் 400ல பார்த்தீங்கன்னா ரியர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடஸ்டைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 150/70 R17 ஹெச் ரேட்டர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150/60 R17 again ஹெச் ரேட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் மாடல். இது 400cc 350cc கிடையாது. பட் இது ரெண்டுமே உங்களுக்கு 350cc. ஸோ எகைன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் மெயின். ஸ்க்ராம்ப்ளர்ல 400X அண்ட் XC இருக்கட்டும், ஸ்பீட் 400 இருக்கும், இல்லை T4 இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து காமனான ஒரு விஷயம் என்னன்னா மேஜர் அப்டேட் வந்துட்டு இந்த இன்ஜின் தான். ஏன்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350cc உங்களுக்கு கிராங்க் புதுசாக மாத்திருக்கிறாங்க. டைமிங் வால்வ் டைமிங்கோட இது ரிஃபைன் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இதோட இன்ஜினுமே வந்து இன்டேக் இன்டேக் இருக்குல்ல, இந்த இன்டேக்கோட மவுத்து பெருசாக்கி இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதோட த்ராட்டில் மேப்பிங். ஸோ இது வந்து ரைட் பை வயர்னால இந்த த்ராட்டில் மேப்பிங் வந்து இதுல இது பண்ணிருக்காங்க. ஸோ எகைன் இந்த வண்டி வந்துட்டு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்பீட் 400 மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது. யூஸ்வலா வந்து ஒரு இன்ஜினோட சிசி டிஃபைன் பண்றது வந்து ஒரு போரும் ஸ்ட்ரோக்கும் தான். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கோட ஹைட் கம்மி பண்ணனால இது ஈவன் மோர் ஷார்ட் ஸ்ட்ரோக்கரா வந்துச்சு. ஒரு 1000 RPM இருந்து ஒரு 6000 RPM வந்து ஒரு லீனா தான் இந்த வெஹிக்கிள் போகுது. இதுவா இருக்கட்டும். பட் ஸ்பீட் 400க்கு கூட கொஞ்சம் அந்த தம்ப் இருந்துச்சு. பட் வேற 400Xல பாத்தீங்கன்னா அந்த தம் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருந்துச்சு. It's the same bike, guys. How much he is talking? That's not the same bike, bro. We are finding the difference. பட் ட்ரக்ஸ்டன் 400 இருக்கட்டும், இல்ல இந்த ட்ராக்கர் 400 இருக்கட்டும், இதோட பவர் ஃபிகர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350cc liquid cooled 4-valve engine DHC setup and 40 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 32 Nm டார்க் ப்ரொடியூஸ். அதே இது இந்த XC 400 இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்பீட் 400 இருக்கட்டும், 350cc liquid cooled 4-valve DHC setup and 32 Nm டார்க் அண்ட் 37 bhp இந்த ரெண்டு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. வேர் T4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு again 350cc liquid cooled DHC setup 4-valve engine but 31 Nm டார்க் அண்ட் 29 bhp தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மேசிவான பவர் ஃபிகர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப ரிஃபைனா இருக்குது, ஸ்மூத்தா இருக்கு. பட் காமனான ஒரு விஷயம் என்னன்னா ஹீட்டிங் இஷ்யூ. எஸ், நீங்க ஸ்பீட் 400ல என்ன ஹீட் ஃபீல் பண்ணீங்களோ அதே ஹீட் இந்த வண்டியில ஃபீல் பண்ணீங்க. அண்ட் பஸ் உண்மையிலே வைப்ரேஷன் வந்து நீங்க ஒரு கப்பல் ரைடரா இருந்தீங்கன்னா, இல்ல பில்லியன் வச்சு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா, ஒரு ஹை ஆர்பிஎம்லயோ லோ கியர்ல இல்ல ஹை கியர்ல ஹை ஆர்பிஎம்லயும் சரி பில்லியன் ரைடருக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஸ்பீட் 400 யூஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் ஸ்க்ராம்ப்ளர் எக்ஸ்லையும் ட்ரை பண்ணியிருந்தோம். வெல், நம்ம டெஸ்டிங்ல வைப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ கைஸ், வைப்ரேஷன் டெஸ்ட் பண்றேன். வைப்ரேஷன் வருதுடா. Hey, cup is moving. Yeah. See the RPM. ஸோ வைப்ரேஷன் ஸ்க்ராம்ப்ளர் 400Xல இருக்கு. இப்போ நம்ம ஸ்பீட் 400ல டெஸ்ட் பண்ண போறோம். பில்லியன் சீட்டுக்கு வைக்கிறேன் பாருங்க. ஓ ஏ மச்சா, 2 வைப்ரேஷன். லீவ் தி ஆர்பிஎம். ಇವಾಗ ನೇಮ್ ಚೇಂಜ್ ಮಾಡಬಹುದು. ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲ, ದೇಸಿ ವೈಬ್ರೇಷನ್ ಟ್ರಯಂಫ್ ಮಚ್ಚಲ್ಲಿ ನೋಡಿ. ಓವರ್ ರೇಟಿಂಗ್. Yeah, please. They will cry. Overeating. என்ன விஷயம் பாக்குற ஃபுல்லா ஸ்மோக்கா வருது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் 400 ஓட்டுறோம். இதுல த்ராட்டில் மேப்பிங் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு புல்லிங் இருக்குது. பட் ஸ்க்ராம்ப்ளர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் உல்டாவா இருக்குது. ஸோ ஹீட்டிங் இதுவும் சொல்லும் போது என் ஃப்ரெண்டு வந்து ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் ஓட்டிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த வண்டி நல்ல ஹீட் ஆகுது. சேம் அதே ஹீட்டிங் வந்து எனக்கு ஸ்க்ராம்ப்ளர் 400Xலயும் ஃபீல் ஆச்சு. இது வந்து 400cc இல்லை, இப்போ 350cc. ஏன்னா இதோட ஸ்ட்ரோக் ஹைட் வந்து டிஃபர் பண்ணிருக்குனால இது. ஸோ அதனால இது வந்து இன்னும் ஷார்ட் ஸ்ட்ரோக்கரா மாறுது. ஸோ ஷார்ட் ஸ்ட்ரோக்கர்லாம் உங்களுக்கு சேம் பிஸ்டன் தான், பட் ஸ்ட்ரோக் ஹைட் லைட்டா கம்மி பண்ணி அவங்க இதை 350cc கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு புது
யூனோ கேம் ஷாஃப்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட வால் டைமிங்ஸ் வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. த்ராட்டில் பாடி மேப் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுல வந்து ரைட் பை வயர் கொடுத்துருக்கனால த்ராட்டில் மேப்பிங்கும் டிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து புது ஏர் இன்டேக் பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இப்போ இதோட இன்டேக் வந்து பழசோட கொஞ்சம் பெரிய மவுத், இந்த மவுத் இருக்குல்ல, ஸோ சின்னதா இருக்கிறதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் யூ மோர் ஏர் அண்ட் ஒரு நல்ல பவர் அவுட்புட் கொடுக்குது. அதனாலதான் இந்த 350cc உங்களுக்கு வந்து 37 bhpயும் 32 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது ஒண்ணு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த பழைய ஸ்கிராம்பிளர் மாதிரி இல்லாம, அந்த இதுல ஸ்பீட் 400 மாதிரி இல்லாம கொஞ்சம் டார்க்கியா இருக்குது. இந்த பழைய ஸ்பீட் 400 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டார்க்கியா இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்பீட் 400 மாதிரி இந்த வண்டி இல்லைன்னு தான் சொல்லணும். பட் நல்லா இருக்கு, அது அப்படியே ஏறி போகுது அந்த. பட் ஸ்கிராம்பிளர் வந்து இதுல இந்த ஸ்பீட் 400 இருந்து அந்த ஸ்கிராம்பிளர் 400X வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட். பவர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஹியூஜா தெரியும். பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு த்ராட்டில் புல்லிங், அக்ரெசிவ் த்ராட்டில்னா சொல்றேன், அது எல்லாமே வந்து அந்த வண்டி வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஸ்பீட் 400 இது நான் ஓட்டிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இன்னும் ஃபீல் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்பீட் 400ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ இன் பவரும் நல்லா இது கொடுத்துருக்கீங்க. மிட் ரேஞ்சும் நல்லா இருக்குது. பாருங்களா, ஸோ அந்த இடத்துல இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். இதோட இன்னும் ஹீட்டிங் இஷ்யூஸ் நம்ம பழைய வண்டி எப்படி இருக்கு அதே மாதிரி தான். பட் வைப்ரேஷன் வந்து பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இதுல இருக்குதுன்னே சொல்லிக்கலாம். ஸோ அந்த இது வந்து அது ஸ்கிராம்பிளராக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்பீட் 400 இருக்கட்டும், ரெண்டுக்குமே இருக்குது. ஆனால் இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேம் பவர் தான், பட் சேம் ஸ்பெக்கு, பட் அந்த மேப்பிங்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் பண்ணிருக்கனால அதோட அவுட்புட் ஒவ்வொரு கியர் ரேஷியோவா இருக்கட்டும், புல்லிங் கெப்பாசிட்டி டோட்டல் டிஃப்ரெண்டாவே பிஹேவ் பண்ணுன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் பழைய வண்டிக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி அவுட்லுக் விஷயம் எல்லாமே சேமா தான் இருக்கு. பட் இன்ஜின் வைஸ் கொஞ்சம் ஒரு படி டவுனா இருக்கு. பட் அகைன் இந்த 350 செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் இருக்குது, உங்களுக்கு ஹைனஸ் இருக்கு. அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல பெட்டரான வண்டி. அது கம்பேர் பண்ண முடியாது, அது எல்லாமே லாங் ஸ்ட்ரோக்கர் இன்ஜின், இது ஷார்ட் ஸ்ட்ரோக்கர் இன்ஜின். இருந்தாலும் கம்பேர் பண்ணா இது அதுங்களோட பெட்டர்னே சொல்லலாம். பட் நீங்க ஒரு கிராஜுவலா கொடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சிட்டிக்குள்ள ஒரு ஏத்த வண்டினே சொல்லாது. சிட்டிக்குள்ள நீங்க ஒரு லாங் போறீங்க, நல்லா புஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் போகும். ஏன்னா நல்லா RPM பண்ணி தான் உங்களுக்கு ஸ்பீட் யூஸ் பண்ண முடியுது. நீங்க சிட்டிக்குள்ள ஓட்டணும், ஒரு ஸ்மூத் ரைட் வேணும், ஒரு நல்ல ஒரு டார்க்கி பிளஸ் ஒரு நல்ல மைலேஜ் ரேஞ்ச் உள்ள வண்டி வேணும்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஓட்டுக்கு 19 kmph தான் காணிக்குது பெர் லிட்டர். கொஞ்சம் டீசெண்டா ஓட்டினீங்கன்னா ஒரு 20-25 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஓட்டிருக்குதா ட்ரையம்ஃப் ஸ்கிராம்பிளர் 400X அண்ட் அது வந்து ஸ்பீட் 400X அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரையம்ஃப் ஸ்கிராம்பிளர் 400X. ஸோ இப்போ நம்ம இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஃப்ரீ ரோட்ல. ஹீட்டிங் வந்து உண்மையிலே நெக்ஸ்ட் லெவல்னே சொல்லலாம். நான் ரொம்ப ஹீட் ஆகுது இந்த வண்டி. பிரேக்ஸ் பத்தி சொல்லணும்னா பிரேக் கொஞ்சம் லீனரா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம ஃபுல்லா சிட்டிக்குள்ள தான் ஓட்டிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள வாங்கி சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுங்க, ஒரு சிலர் வந்து ஆன் ஹெவி ரோடு அவுட் சைட்ல எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. எஸ், பிரேக் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃப்ரண்ட் வந்து பிடிச்சுக்கிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபிளாட் ஆகுது, லீன் ஆகுது. அது கொஞ்சம் அப்படி அந்த பைட் வந்து இல்லாம ஆகுது. ஸோ இப்போ செக் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் உடனே ஏற மாட்டீங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்றதுக்கு, டியூக்கு 160 வாட் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. உங்களுக்கு RPF 6க்கு தாண்டினோடனே இது வருங்களா பிளிங்க் ஆகுது, ஃபிளிக்கர் ஆகுது. ஆனா
இந்த செகண்ட் கியர்ல இதுல தம்ப் இருக்கு பாருங்களா, அந்த 4th கியருக்குள்ள அந்த 4000 ஆர்பிஎம்குள்ள தம்ப் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே ஒரு ஃபிளாட்டா தான் ஏறி போகுதே தவிர அந்த ஒரு ஃபுல் த்ராட், அந்த பழைய ஸ்பீட் 400 இருக்கட்டும் இல்லாட்டி எக்ஸாம்பிள் அந்த ஒரு த்ராட் கூட போயிட்டே இருக்கும், அந்த இது இல்லை. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஸ்ட்ரோக் தான் வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. அந்த ஸ்ட்ரோக்கோட ஹைட் கம்மி பண்ணி இட் பிகம்ஸ் ஷார்ட் ஸ்ட்ரோக்கர் இன்ஜின். அந்த 37 bhp வந்துட்டு 8500 rpm அண்ட் இதுல தான் வருதுங்கிறாங்க. பட் நமக்கு அந்த ஃபீலே 8000 அடிச்சானாலும் அந்த ஃபீல் அவ்வளவா இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். எஸ், நீங்க வந்துட்டு ஒரு 4000க்கு மேல க்ரூஸ் பண்றீங்கன்னா வைப்ரேஷன் லெக்குக்கு தெரியுது, கைக்குமே லைட்டா தெரியுது. பட் அது வந்து பைக் ஓட்டுற ஃபீல் மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ரேட் ஃபுட்பேக்ல லெக் வச்சு ஓட்டுறேன். ஓ ஓ செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். ஓகே, நீங்க 5th கியர் ஆனாலும் பின்னாடி இருக்கவங்களுக்கு ஃபுட்பேக்ல வந்துட்டு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஸோ நாங்க ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இப்போ வந்து இந்த ஹீட்டிங் டெஸ்ட்டுக்காக பீக் டிராஃபிக் ஏரியா முடுக்கா ஓட்டிட்டு வந்தேன். வெல் கம்பேர் டு பழைய ஸ்பீட் 400 விட இது கொஞ்சம் ஹீட் தெரியுது நல்லா. நான் ரைடிங் பூட் எல்லாமே போட்டிருக்கேன், ஆனாலும் பூட்டுக்குள்ள வரைக்கும் ஹீட்டு தெரியுது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஹீட்டு இதாகிட்டு இருக்குன்னு பாருங்க. நான் டெனிம் பேண்ட் தான் போட்டிருக்கேன், ஆனாலும் ஹீட் வந்து உள்ள தெரியுது. ஸோ ஹீட்டிங் இதில் அவங்க இதில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஹீட்டிங் வந்துட்டு ஆக்சுவலாக நம்பர்ஸில் வந்து எங்களுக்கு நல்லா இதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஸ்பீட் 400ஓட ரேடியேட்டர் தான் இங்கே யூஸ் பண்ண அண்ட் குட் த்ராட்டில் மேப்பிங் பண்ணியிருக்கு. இன்ஜின் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கிற ஒரு ரீசன்னால ஹீட்டிங் இஷ்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்குமே ஹீட்டிங் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. லிட்டரலி அப்படி காலில் ஹீட் அடிக்கிறது அப்படியே தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியராக இருக்கு. ஒரு இனிஷியல் அந்த ஒரு 1000 to அந்த 2000ல ஒரு ஜம்ப் இருக்குது. 1500 to 2000க்கு ஒரு நல்ல ஒரு டார்க் தெரியுது. பட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படி லீன் ஆகி ஏறுது. ஸோ இப்போவே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் லீன் ஆகி தான் ஏறுது. அந்த ரொம்ப ஒரு சடன் த்ராட் புல் இல்லை, பட் லீன் ஆகி புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து வைப்ரேஷன் நான் செகண்ட் கியரில் RPM 4க்குள்ளே தான் போகிறேன். வைப்ரேஷன் லைட்டாக நம்ம காலில் பஸ் தெரியுது. ரொம்ப ஹெவி வைப்ரேஷன் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் யூ கேன் ஃபீல் த பஸ் ஆன் யுவர் லெக். ஆக்சுவலாக லெஃப்ட் லெக்ல வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது, ரைட் லெக்ல கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ரிசீவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஹீட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஹீட்டு லிட்ரலி எனக்கு ஆல்ரெடி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ரேடியேட்டரும் ஆன் ஆகி ஓடிட்டு இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி லோ எண்ட்ல நம்ம லோ ஸ்பீட்ல இப்படி போகும்போது இதோட பிக்கப்பும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்துட்டு இதுல பழைய ஸ்டாமினா 400 ஸ்பீட் 400 நல்ல ஹீட்டிங் தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நான் ட்ரைம் கிட்ட அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே இது என்னன்னா இது வந்து சின்ன கியூபிக் அண்ட் சேம் 400 யூஸ் பண்ண அதே ரேடியேட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ நவ் இட் வில் ஹாவ் அ பெட்டர் கூலிங் அப்படின்னு சொல்லி இதை வந்து அதோட ரிஃபைன்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்கிறோம். அதனால ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஆகிற மேப்பிங் வந்து டோட்டல் மேப்பிங் நல்லா இது பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டாக வந்தோம். என்னன்னா இதோட ஹீட்டிங்கு அந்த லோ எண்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக. இன்னொன்று எக்ஸாஸ்ட் நோட் பத்தி சொல்லணும். ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய கிரண்ட் ஃபீல், அந்த அந்த ஒரு ரோரிங் சவுண்ட் கிரண்டியா இருக்கும். அந்த கிரண்ட் இதுல இல்லை. ஸ்பீட் 400 நம்ம ஹெல்மெட்டுக்குள்ள இருந்து கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு ஒரு ஒரு ஷைன் இல்ல சூப்பர் டூலெக்ஸ்லாம் ஓட்டிங்கன்னா எப்படி இருக்குவா அந்த மாதிரி தான் சவுண்டு கொடுக்கு. அந்த பழைய டோன் இருக்கு, பட் அந்த கிரண்டினஸ் அந்த அக்ரெசிவ் கிரண்ட் இல்லை. எக்ஸாஸ்ட் டோன்ல டிஃப்ரெண்ட் இருக்கு, ஏன்னா ரொம்ப ரிஃபைண்டா கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராக்கில் உட்காந்துருக்கேன். என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet ஹைட் அண்ட் 90+ kg. ஸோ இதுதான் இதோட பொசிஷன். ரொம்ப கமிட்டட் பொசிஷன்ல இருப்பீங்க. பட் ஃபிளாட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நீங்க இந்த பொசிஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் யர் பொசிஷன் ஆன் ஃபிளாட் ட்ராக்.
ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இந்த ஹேண்டில் பார்ல கொடுத்துருக்கேன். எனி ஆஃப் ரோட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்படிதான் அவங்க ஹேண்டில் பார் இருக்கும். நார்மல் வெஹிக்கிளுக்கு இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்காது, இப்படி இருக்கும். ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் கமிட்டட் பொசிஷன். பட் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ஸ்பீட் 400. இதுல நான் என்னோட ரைடர்ஸ் பொசிஷன் காணிக்கிறேன். ஸோ இதுதான் ரைடர்ஸ் பொசிஷன். பாத்தீங்களா என்னோட ட்ரையாங்கிள், பாடி ட்ரையாங்கிள் பாருங்க, ஹேண்டில் பாரும் இப்படிதான் இருக்கு. ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் ரொம்ப லீனா இல்லாம கொஞ்சம் இந்த ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா ரொம்ப கமிட்டட் பொசிஷன் இல்லாம இருக்கும். பட் இதுல இருந்து நீங்க ஸ்கிராம்ப்ளர் வரும்போது டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு காணிக்கிறேன். ஏன்னா ஸ்கிராம்ப்ளரா இருக்கட்டும், ட்ராக்கரா இருக்கட்டும், கிட்டத்தட்ட சேம் கேட்டகரியில தான் வரும். ஏன்னா டர்ட் கேட்டகரியில ரெண்டுமே ஆஃப் ரோட் கேட்டகரியில தான் வரும். ஸோ இதுதான் சைட் ரைடர்ஸ் ட்ரையாங்கிள். இங்க பாருங்களா, ஸோ இந்த பவுண்டிங் பாருங்க, என்ன ஹேண்டில் பார் பாருங்க. ஸோ ட்ராக்கரோட ஹைட் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ இதுதான் பொசிஷன். ரொம்ப என்னோட இந்த இந்த ஸ்பைன் பொசிஷன் பாருங்களா, ரொம்ப கமிட்டட்ல. ட்ராக்கர் நான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருந்தேன், ஸ்பீட் இந்த மாதிரி இருக்கேன், ஸ்கிராம்ப்ளர் இந்த மாதிரி இருக்கேன். ஸோ இதுதான் ரைடிங் பொசிஷன். அண்ட் இதுல எல்லாத்துலயுமே இந்த ரேக் ஆங்கிள் சொல்லுவாங்க, இந்த டேர்னிங் ரேடியஸ். ஸோ இதுல இவ்வளவு தூரம் வருது, ஸ்பீட்ல இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ட்ராக்கருக்கும் இதுக்கும் சேம் சிமிலர் யூனோ ரேக் ஆங்கிள் வருது நான் டர்ன் பண்ணி பார்த்ததுல. ஸோ இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா லைக், கமெண்ட், ஷேர். நான் தான் உங்க see you.